Welcome to our Chrisinal English Training YouTube channel. If you wish to speak English fluently, we hope this channel will be helpful to you all. Please comment, like, share, support, and subscribe to ours. Don't forget to press the bell icon. You will get all notifications. Keep shining. Hi friends, review Trishanal சேனலுக்கு ட்ரிஷானல் இங்கிலீஷ் ட்ரைனிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்மளுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்காம புதுசாக உள்ளே வந்தவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் இருக்கும், அதை எடுத்து பார்த்து அதனால பயன்படலாம். இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கும் அதே பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வேர்டு வந்து பே. இப்போ பேனா என்ன? எல்லாருக்குமே இந்த வேர்டு வந்து காமனான வேர்டு தான். பே ஸ்பெல்லிங் வந்து PAY பே. PAY பே. பேனா என்ன? பணம் செலுத்துதல். பணம் செலுத்துதல். இப்போ ஐ பே மை பில். ஐ பே மை பில் அப்படின்னா நான் என்னுடைய பில்லை கட்டுகிறேன். என்னுடைய பில்லை கட்டுகிறேன். இதே வந்து ஐ பே த பில். ஐ பே த பில் எப்படின்னாக்கா அந்த த போட்டதுனால ஒரு குறிப்பிட்ட பில் நீங்க நேற்று என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் வந்து இந்த பில்லை பே பண்ண போறேன், அந்த பில்லை பே பண்ண போறேன், அந்த மாதிரி நீங்க என்ன சொல்லியிருக்கலாம். அதாவது இபி பில் கட்ட போறேன் நாளைக்கு, இல்லைனாக்கா நீங்க வந்து கேபிள் பில், எந்த பில்லை பத்தி எனக்கு குறிப்பா பேசிருக்கீங்களோ அந்த பில்ல அது குறிப்பது தன்ற வார்த்தையை போட்டதுனால ஐ பே த பில்னா அந்த குறிப்பிட்ட பில் நீங்க பேசினதை பத்தி அந்த பில்லை தான் இது குறிக்குது. இப்போ வந்து ஐ பேட் த பில்னா என்ன? முடிஞ்சு போன விஷயம். பேவுடைய பாஸ்ட் டென்ஸ் வேர்ட் பெய்ட். PAID பெய்ட். ஐ பேட் த பில்னா நான் பணத்தை கட்டிட்டேன். யூ பேட் த பில்னாக்கா நீங்க பணத்தை கட்டிட்டீங்க. இதே யூ பே த பில்னா நீங்க பணத்தை கட்டுகிறீங்க, நிகழ்காலத்துல இருக்கிறது. இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர்னா பில் போடுவோம். ஐ வில் பே த பில். நான் பில்லை பே பண்ணுவேன். இதே வந்து ஐ இல்ல யூ இல்ல வி யார் இருந்தாலுமே ஐ ரிசீவ் த பே இல்ல வி ரிசீவ் த பே இல்ல யூ ரிசீவ் த பே. அந்த ரிசீவ்ன்ற வார்த்தை என்னன்னா பெற்றுக்கொள்ளுதல்ன்றத குறிக்கிறது. பேனா பணம் வாங்குதல், பணம் செலுத்துதல். இந்த ரிசீவ் இல்லைன்னா அது பணம் செலுத்துறதுல குறிக்குது. இந்த ரிசீவ்ன்ற ஒரு வார்த்தையை போட்டதுனால இந்த ஆக்ஷன் மாறிவிட்டது. என்ன? நீங்க பணத்தை வாங்கியிருக்கீங்க. ஐ ரிசீவ் த பே அப்படின்னா நான் என்னுடைய பணத்தை இல்ல சம்பளத்தை வாங்குகிறேன். இதே ரிசீவ்னா ஐ ரிசீவ் இல்ல யூ ரிசீவ் வி ரிசீவ் எது இருந்தாலுமே வந்தாலுமே என்ன? அது முடிந்து போன செயல். அது பக்கத்தையும் பே என்ற வார்த்தை வந்துச்சுனாக்கா பணத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், நாங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டோம், நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டீர்கள், அந்த மாதிரி வரும். இதே வந்து ஐ வில் ரிசீவ் மை பே அப்படின்னாக்கா இனிமேல் பணத்தை வாங்க போறீங்க. ஐ இல்ல யூ வி எதுனாலுமே அதேதான். இதே மேம் இல்ல ஹி ஷி இல்ல ஒரு பேர் வந்துச்சுன்னா அங்க பேர் பதிலாக பேஸ் PAYS இந்த வார்த்தையை போடணும். இது வந்து அடுத்த ஆடியோல நம்ம இதை பார்ப்போம். அடுத்த வீடியோல இதை பார்ப்போம். ஹி பேஸ் த பில், நான் பேஸ் த பில், அந்த மாதிரி அது என்னத்தினால அந்த எத்த போடணுன்றது அடுத்த வர வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். இதே வந்து நம்ம சொல்றோம் ட்ரைனீஸ் பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பே அட்டென்ஷனுக்கும் நான் மேல சொன்ன பே த பில், ரிசீவ் பில் அதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னாக்கா, ட்ரெயினிஸ் மாணவர்களே நீங்கள் இங்கே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். ட்ரெயினிஸ் பே அட்டென்ஷன் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே கவனத்தை செலுத்துங்கள். இதை வந்து வேற மாதிரியே சொல்லுவாங்க. ட்ரெயினிஸ் யுவர் அட்டென்ஷன் ஹியர் அப்படியும் அதை சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினிஸ் யுவர் அட்டென்ஷன் ஹியர் அங்க பே இல்லாம சொல்றோம். பே யுவர் அட்டென்ஷன்னா அதுல கவனத்தை செலுத்துங்க. அதனால அந்த அப்போ அங்க வந்து அந்த பில்லுக்கும் இந்த கீழே வர சென்டென்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற அது வேற. இப்போ ஹி ஷி
அந்த நேம்லாம் வச்சு எஸ் எதுக்கு வரணுன்றது அடுத்து வரும் வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலை பொறுமையா பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. நீங்க தொடர்ந்து பாருங்க. கீப் வாட்சிங். எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங்.